ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. உங்க ஃப்ரெண்டை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பத்தி என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எந்த பையனும் இல்ல. சப்போர்ட்டா இருக்காரு. சப்போர்ட்னா இவனுக்கு ஒரு 5-6 மாசம் முன்னாடி பிரேக்கப் ஆச்சு. அப்போ வந்து வருவான், வந்துட்டு இந்த மாதிரி சோகமா இருக்கு, நீங்க வெளியே எங்க போகலாம், அப்போ நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு என்னன்னா, யாரு வராங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ், அவங்க அக்கா தங்கச்சி ரிலேட்டிவ் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஏதாவது அவசரம், ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது ஹெல்ப் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்ப யாரு கீழே விழுந்தாலும் சரி, ஏதாவது எமர்ஜென்சினாலும் சரி, ஏதாவது வீட்டுல பிரச்சனை இல்ல வெளியே பிரச்சனை அது இதுனாலும் ஃபர்ஸ்ட் போன் யாருக்கு பண்ணுவோம்? எப்பவுமே ஃப்ரெண்டுக்கு தான் ஸ்பெஷல். அவ்வளவுதான். ஒரு குட்டி சர்க்கிள், நிம்மதியான லைஃப். நான் 5 பேர் 3 பேர் இருக்கோம், அவங்க 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இது போதும் இல்ல, 2 தான். அதை தவிர வேற எதுவும் ப்ரோ. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே ப்ரோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பயும் ஒரே மாதிரி ஒன்னா கூட இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். பெருசா வேற எதுவும் ஆசை எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அங்கங்க ஒரு பிரேக் இருக்கும், பிரிஞ்சு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே எப்பயுமே ஒன்னா இருந்தா பெட்டரா இருக்கும். 2 பேரும் எனக்கு ஈக்குவல் தான். தனித்தனியா முக்கியம் அப்படிலாம் ஒரே காடி அவனுங்களே கேளுங்கடா, ஏதோ அந்த மாதிரி வந்து இப்ப விட்டுட்டு போனோம் பண்ணணும் அப்படிலாம் இது பண்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், பொதுவா அப்படின்னு தெரியல. இங்க எங்க கேங்ல நிறைய பேர் இருக்கானுங்க. அவனை இப்ப சொன்னால ஒரு பதிலு, அவனே பொண்ணுன்னு வந்துட்டு எங்கடா போயிடுவான். என்னன்னா இப்போ நாங்க வந்து எப்படி சொல்றது, லவ் பண்ற டைம்ல பொண்ணு கூட சுத்துற டைம்ல நார்மலா வந்து போயிடுவோம். இவன் வந்து எப்படின்னா அந்த அந்த பீரியட் அந்த சீசன் வந்தாலே போதும், ஆளே காணாம போயிடுவான். சரிங்களா? ஆமா, லாஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் அது பிரேக்கப் ஆகி சண்டை வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களை தேடிட்டு வருவோம். அப்பதான் இல்ல அப்புறமேட்டு தான் வந்து திரும்ப ஜாயின் ஆகும். திரும்ப அதுக்குள்ள வரும், அப்படியே அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். சுத்தினாலும் எண்ட் ஆஃப் டே எங்க வரும்? இங்கதானே வரும். இது வந்து போய் அங்க பாருங்க பிராங்க். பொண்ணுன்னா வச்சுங்களேன், செய்யறானு அப்படி காசு எங்க இருந்து வரும், டக்குன்னு வரும்னா தெரியல. கேட்டா வச்சுங்களேன், கார் பார்க்கிங் 100 ரூபா தரணும், அந்த 100 ரூபாய்க்கு எல்லாம் மூச்சுன்னு இருக்கானு. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எங்க ஒரு பைக் நின்றுச்சு, பைக் நின்று வந்து பெட்ரோல் இல்லாம இருக்கீங்க, ஓகேங்களா? அங்க யாருமே இல்ல, வெளி ஏரியா. அந்த டைம் உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த பேமெண்ட் பண்ணுவார், ஒரு 100 ருபீஸ். போன் இருக்குல்ல, போன் வந்து நான் இஎம்ஐல தான் எடுத்தேன், ஐபோன். இவன் கிரெடிட் கார்டுல தான் கட்ட வாங்கினேன். இன்னும் கிரெடிட் கார்டு முடியவே இல்லை, காசு முடிஞ்சிச்சு. இவனுக்கு நான் அமௌண்ட் தரணும். அவனும் கேட்டீங்கன்னா நானும் கொடுக்கல. ஆமா, அதுக்கப்புறம் இந்த காரு பைக்கு அது எங்களுக்குள்ள அப்படிலாம் கிடையாது. இவன் புதுசா கார் வாங்கியிருக்கான், அது எங்களுக்கு எப்பலாம் நாங்க யூஸ் பண்ணிப்போம். இவங்க கிட்ட ஒரு பைக் இருக்கு, இவங்க கிட்ட ஒரு பைக் இருக்கு, என் கிட்ட ஒரு பைக் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, சாவி கூடு, அவ்வளவுதான்.